ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஆர்கே பட்றை அந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம். நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா குரோம்பேட் கிட்ட இருக்குது. ஸோ அங்கே போயிருந்தேன். இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் இது எல்லாமே நீங்கள் கூகுளில் ஆர்கே பட்றை அப்படின்னு போட்டாலே வந்துடும். ஃபோன் நம்பரும் இருக்கும், நீங்கள் விசாரித்து போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிரித்து வச்சுருந்தாங்க. எது எது தேவையோ, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த முருங்கைக்கீரை, அந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி உள்ளது. அதுக்கப்புறம் புதினா, அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் உள்ள மாதிரி தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அதுலேயே கொஞ்சம் ப்ரைஸும் போட்டிருந்தாங்க. இது இல்லாமல் அவங்களோட கூகுளில் வந்து ப்ரைஸும் வச்சுருக்காங்க. போட்டு பார்த்தோன்னா ஆர்கே பட்றை வெப்சைட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம் மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே 2 இருக்குது. ஒரு இடத்துல வந்து பூச்செடிகள், இந்த மாதிரி குரோட்டன்ஸ் அது மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழ வகைகளும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குரோட்டன்ஸ் நிறையா இருக்குது. இது வந்து அவங்க வீட்லேயும் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அதை வந்து போய் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது, இது பின்னாடி எப்படி இருக்குது, அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வச்சதுக்கப்புறம் வேணால் நான் ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு மினி ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே அதுக்கு தேவையான உரங்கள், தோட்டத்துக்கு தேவையான பொருட்கள், நாட்டு விதைகள், கீரை விதைகள் அதெல்லாம் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து பூக்கள் வெரைட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் அந்த மாதிரி தனியாக வச்சுருக்காங்க. ஆர்கே பட்ரைஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் இந்த கோழி, அப்புறம் கிளிகள், அதுக்கப்புறம் இந்த கடக்நாத் கோழி, நாட்டுக்கோழி, காடை அதெல்லாம் காமிச்சிருப்பாரு. அதுவுமே அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. காடையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும், அவ்வளோ நல்லா குண்டாக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்குறது ரொம்ப குட்டியாக இருக்கும், இங்கே வந்து நல்லா பெருசாகவே இருந்துச்சு. காடை முட்டை பாருங்கள். இது அந்த கடக்நாத் கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே கருப்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸுகள், பூச்செடிகள் தனியாக, அது ஒன்று செப்பரேட்டாக எல்லாமே செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு புரிதலை கொடுக்குது, எப்படி வாங்கணும் என்னென்னு. அவங்கள்ட்ட ஐடியாஸ் கேட்டாலும் அவங்களும் நமக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்துருக்க இடம் பார்த்திங்கன்னா பழ வகைகள். இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு, அப்புறம் ஃபிக்கு, நம்ம அத்திப்பழம், அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான மலேசியாவில் கிடைக்கிற டுரியான் பழம் அந்த மாதிரி செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து பாருங்கள் அத்திப்பழம். அதுக்கப்புறம் சப்போட்டா, கொய்யா, இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ், அந்த நம்ம பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. சப்போட்டா பாருங்கள். நாங்கள் போன நேரம் கொஞ்சம் மழை பெஞ்சிருந்துச்சு, அதனால் கொஞ்சம் பார்க்க நல்லா பசுமையாக அழகாக இருந்துச்சு எல்லாமே. இந்த பிரிஞ்சி இலை கையில் கொடுத்தாங்க, அது அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லவங்க இலையும் கொடுத்துருந்தாங்க, அதுவும் அவ்வளோ கமகமன்னு இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்கே பட்றை வீடியோ நீங்கள் பார்த்துட்டு போய் அங்கே வாங்கி உங்கள் வீட்டில் என்ன செடி வச்சுருந்தீங்க, அது எப்படி வளர்ந்துச்சா இல்லையான்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி தான் புதுசாக போயிருக்கோம். வாழை மரம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து செடியும் வச்சுருந்தாங்க. நமக்கு எது தேவையோ நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.